பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு 2 பெட்ரூம் இண்டிவிஜுவல் வீடு புது வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா ஆவடியில் கோவில் பதியில் வருது. இப்போ நம்ம நிற்கிறது எங்கன்னா பெருமாள் கோயில், ஆஞ்சநேயர் கோயில் முன்னாடி நின்றுட்டுருக்கோம். இது ஆவடிக்கும் வேல்டக்கும் இடையில வரும். இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்துருக்கு. வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். சூப்பரான ப்ராப்பர்ட்டி, தெளிவாக கட்டியிருக்காங்க அப்ரூவோட. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு 20 அடி ரோட்டில் அமைஞ்சிருக்கு. சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. அதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா அதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அளவு. ஃப்ரண்டேஜ் 30க்கு 40 சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. அடுத்து வீடை பார்த்து கட்டியிருக்காங்க. வீடோட ஹைட்டு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 4லேருந்து ஒரு 5 அடி இருக்கும். ஹைட்டு போட்டு தான் கட்டியிருக்காங்க. தெளிவாக இருக்குது. ஒரு சின்ன கார் பார்க்கிங் ஆப்ஷன் போட்டிருக்காங்க. ஸ்டெப்ஸும் வெளியே தான் போட்டிருக்காங்க. இன்கேஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே கட்டணும்னு நினச்சிங்கன்னா கூட அழகாக மேலே கட்டிக்கலாம். ஸோ கீழே டபுள் பெட்ரூம், ஹால், கிச்சன்ஸை போட்டு தெளிவாக 100% வாஸ்துபடி கட்டியிருக்காங்க. இது உங்களுக்கு லேண்ட் அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டுங்க இருக்கனால ஈஸியாக நம்ம 80 to 90% லோன் போனாலும் போய்க்கலாம். புது வீடு பார்க்குறீங்கன்னா இது சூட்டபுளாக இருக்கும். அடுத்து இந்த லொக்கேஷனில் கவர்மெண்ட் பீப்புள் தான் இருக்காங்க. கவர்மெண்ட் பீப்புள்ஸ் மீன்ஸ் ரயில், ஓசிஎஃப்பில் ஒர்க் பண்ணுறாங்க, ஹெச்எஃப் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, போலீஸ், மிலிட்ரி, இந்த மாதிரி பீப்புள் அதிகமாக இருக்கனால இந்த ஏரியா ரொம்ப சேஃபான ஏரியா. தண்ணியும் பார்த்திங்கன்னா ஒரு 40 அடியில் தண்ணி நல்லாயிருக்கும். அகைன் பார்த்திங்கன்னா ஸ்கூல், காலேஜஸ் எல்லாமே ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்கும். அந்த மாதிரி அமைப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது நம்மளோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதும் ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இது சவுத் ஃபேஸிங்கில் லேண்டும், வீட்டுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸும் சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லாயிருக்கும். பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குது. ஸோ பில்டிங்கும் நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு தான் கட்டியிருக்காங்க. நல்லா கொஞ்சம் பொறுமையாக கட்டின பில்டிங், அவசரமாக எதுவும் கட்டலை. அதனால் தெளிவாக பார்த்து கட்டியிருக்காங்க. சுற்றி ஒரு 1.5லேருந்து 2 அடி செட் பேக் விட்டு தான் கட்டியிருக்காங்க. ஸோ அது இருக்கிறனால நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல், ப்ளம்பரிங் ஒர்க்கு, வென்டிலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு முடிஞ்சளவு வீடு கட்டும்போது ஒரு அடி 2 அடி விட்டு கட்டுங்க தயவுசெய்து. ஏன்னா அது மூலமாக நம்மளோட சந்ததிங்க நல்ல ஒரு காத்தோட்டமாக இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் அது ஷோராக கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்து வர்றவங்க அதை விட மாட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரு காற்றோட்டம் எதுவும் இருக்காது. ஸோ ஏன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸில் நம்ம ஒரு கிளைண்ட்டே வந்தாங்க. இந்த மாதிரி கட்டுறதுனால சுவாச கோளாறு நம்மளோட சந்ததிங்களுக்கு வரக்கூடாதுங்கிறது என்னோட ரிக்வெஸ்ட்டு. அதனால் இடம் விட்டு கட்டுங்க ப்ளீஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்வெர்ட்டர் பாயிண்ட்டு, வாஷிங் மிஷினுக்கு, இது எல்லாத்துக்குமே ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை, இபி எல்லாமே வெளியே கொடுத்துருக்காங்க. அடுத்து வீட்டுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க சேஃப்டி பர்பஸுக்கு. உங்களுக்கு இது வுட்டு எல்லாமே டீக் வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ளோரிங்ஸ் எல்லாமே டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. அடுத்துட்டு நல்ல ஒரு இபி லைன், 3 ஃபேஸு லைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சுவிட்செலாம் நல்லா ஒரு குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. ஹால் எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 300-400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். நல்ல பெரிய ஹாலு, அப்புறம் பெரிய ஜன்னல் போட்டிருந்தாங்க. அடுத்து வாஸ்துப்படி உங்களுக்கு கிச்சன் சவுத் அண்டு ஈஸ்ட் கார்னரில் அழகாக போட்டிருந்தாங்க. ஸோ பெட்ரூம்ஸ் எல்லாமே வாஸ்துப்படி தெளிவாக போட்டிருந்தாங்க. 2மே அட்டாச் டாய்லெட்டு தான். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு செல்ஃப் அண்ட் லாஃப்டோட சூப்பராக போட்டிருந்தாங்க. பின்னாடியும் கேட் கொடுத்துருக்காங்க சேஃப்டி பர்பஸுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சேஃப்டி பர்பஸுக்கு வீடு கட்டியிருக்காங்க. அடுத்து ஏசி பாயிண்ட்டு, எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு எங்கெங்கே வைக்கணும், செல்ஃப் லாஃப்ட் எங்கெங்கே வைக்கணும் எல்லாமே தெளிவாக பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பில்டர் இவங்க. நல்ல ஒரு தெளிவாக கட்டி கொடுக்குற ஆள் இவர். ஸோ அடுத்து ஒன்று உங்களுக்கு அட்டாச். இப்போ நம்ம பார்த்தோம் வெஸ்டர்ன் டாய்லெட்டு. காமனில் ஒரு இந்தியன் டாய்லெட் போட்டிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு 62 லட்சம். 62 லட்சம் சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் வேறு நம்ம பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோ, ரிலேட்டிவ்ஸுங்க யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை வாங்கி கொடுத்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும்.
அது மூலமா பயன்படுறது நானாக இருப்பேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு டீட்டெயில் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மேலே கொடுத்த ஸ்க்ரீனுக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பை பை.